ஹலோ ஆல். உங்களுக்கு ரிக்கி குட்டேரெத் பத்தி தெரியுமா? யுஎஸ்ல இருக்கிற அரிசோனா ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு யங் ஆண்டர்பிரனர். 20 வயசுல தன்னோட பேர்ல ஒரு வீடு வாங்கி அதை முதலீடா வச்சு பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் ட்ரேடிங், ஆன்லைன் கோர்சஸ், யூடியூப் சேனல் மாதிரி பல பொட்டென்ஷியலான இன்கம் சோர்சஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இவரோட 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல்ல கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மணி மேனேஜ்மெண்ட்னு பல விஷயங்களை எஜுகேட் பண்றாரு. 2025ஓட ரீசன்ட் அப்டேட்ஸ் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட $2 மில்லியன் வர்த் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இவரோட ஏஜ் ஜஸ்ட் 29 தான். இவர் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ இவரோட வயசு 20. அப்படி பார்த்தா வெறும் 9 வருஷத்துல 2 மில்லியன் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு அவரால். அது சரி, இதெல்லாம் யுஎஸ்ல சகஜமான விஷயம் தானே. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இண்டிபெண்டா இருக்காங்க. அதனால அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றாங்க. ஆனா இங்க அப்படியா? படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்மளோட மென்டாலிட்டி இப்படி இருக்கிறதுனால தான் க்ரோஸ், டாலர்ஸ் இதெல்லாம் நம்ம லெவலுக்கு அதிகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஊரில் கிடைக்கிற தேங்காயிலிருந்து நார் எடுத்து அதை இன்னும் ப்ராஃபிட்டபிளாக மாற்றி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல் லெவல் படிப்போடு நிறுத்தின பல பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அதில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணலாம், இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க செய்கிற சின்ன லெவல் பிஸ்னஸில் கூட இந்த புது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸோட யூசஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பற்றின வீடியோ தானே இது. நீங்க என்ன புது ஐடியாவை சொல்ல போறீங்க? மார்க்கெட்டிங்கா? இல்லனா வீட்ல இருந்தபடியே மாசம் 30,000 சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நிச்சயமா இது அந்த மாதிரியான வீடியோவா இருக்காது. உங்க மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களை மாத்தி கோடிகள்ல சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போறோம். எது கோடியா? அந்த காமெடியில வருமே 1 கோடிப்பு, அதுல மட்டும்தான் கோடியை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாசம் இஎம்ஐ கட்டவே வழி இல்லையா, இதுல கோடிகள்ல புரள்வது எப்படி அப்படின்னு சொல்லி தர போறாங்களாம். ஆனா இந்த மென்டாலிட்டி தான் நம்ம கிட்ட பிரச்சனையே. உங்க மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் வெறும் ஆயிரங்களையும் லட்சங்களையும் மட்டுமே பெரிய தொகையா ஏத்துக்க பழகி இருக்கு. அதனால கோடி ரூபாய் உங்களுக்கு ரொம்ப பெரிய தொகையா தெரியுது. ஆனா நீங்க சம்பாதிக்கிற ஆயிரங்கள், செலவு செய்யற லட்சங்களையும் சேர்த்துதான் 1 கோடி ரூபாயா மாறும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்யாம சேர்த்து வச்சா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். அப்போ மத்த செலவுக்கு என்ன பண்றது? நீங்க தருவீங்களா? நாங்க பணம்லாம் தரமாட்டோம். ஆனா உங்க மைண்ட்ல 1 crore ரூபி ஒரு சாதாரண தொகையா நினைக்கிற அளவுக்கான என்ன மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க உங்க மைண்ட் அளவுக்காவது கோடீஸ்வரரா உணர்வீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. முதல்ல பணம்னா என்னன்னு சொல்லுங்க. பேப்பரா? இல்ல மெட்டல்ல செஞ்ச காயினா? பணத்தோட வேல்யூ என்ன? அது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? எந்த மாதிரியான பேசிக்கான கேள்விகளுக்கு பதில்களை தேடுவோம். பணம் ஒரு ஆற்றல் மட்டுமே. அதுவும் இப்ப நீங்க பணத்தை கையால கூட தொட்டு பார்க்க தேவையே இல்லை. எல்லாமே டிஜிட்டல் தான். ஒரு சின்ன டீ கடையில குடிக்கிற 10 ரூபாய் டீக்கு கூட யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பணத்தோட வேல்யூ உங்க மொபைல் ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு டிஸ்பிளேவா போயிடுச்சு. உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணா கூட அது ஒரு எழுத்தா இல்ல ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிறதா தான் இருக்கு. ஆனா அதை பார்த்ததும் நமக்கு வர சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. உங்க கையில இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட முதல்ல கொஞ்சம் பயப்படுவீங்க. அப்புறம் இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு மெசேஜ் பார்த்தா, அதுவும் அந்த மந்த் எண்ட்ல இருந்தா கேட்கவே வேண்டாம். நீங்க ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. பணம் ஒரு எனர்ஜின்னு சொல்லப்படுது. உங்களை சந்தோஷப்படுத்துற 10,000 போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ லட்சம் ரூபாய் உங்களுக்கு எதுக்கு? உங்களோட எபிலிட்டியை குறைச்சு பேசல. உங்களோட தேவைகள் அவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரும். உங்க தேவைகளை நிறைவேற்ற, உங்களுக்கு விருப்பமான எக்ஸ்பீரியன்ஸஸை உணர தேவையான ஒரு டூல் தான் இந்த பணம். உங்களோட மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களும் உங்களோட தேவைகளும் தான் உங்களோட மணி ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணுது. உங்களோட தேவை 20,000 ரூபாயா இருந்தா அது எப்படியோ உங்களை வந்து சேருது. அப்போ அதுவே ஏன் 20 லட்சம் ரூபாயா இருக்கக்கூடாது? இல்ல 1 கோடியா இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஏன்னா உங்க தேவைகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கான பணம் தான் உங்ககிட்ட வந்து சேரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் இதுதான் நிஜம். இல்ல வெறும் பிலாசபியா பார்த்தாலும் இதுதான் நிஜம். உங்ககிட்ட இருக்கிற வெசலோட அளவுக்கான பொருள் தான் நீங்க பெற முடியும். அதே போல உங்களோட எண்ணங்கள்ல எந்த அளவுக்கான பணத்தை நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களால ஈர்க்க முடியும். இந்த எண்ணங்களை சரி பண்ண முயற்சி பண்றது தான் முதல் வேலையா இருக்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பணத்தோட வேல்யூவை சொல்லாம அதனால கிடைக்கிற அனுபவங்களை முன்னிலைப்படுத்தணும். நீங்க ஆசைப்படுற பொருள் உங்களுக்கு கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும்தான் உணர்ந்து பார்க்கணுமோ தவிர அதை வாங்குறதுக்கு தேவையான பணத்தை பத்தி யோசிக்க கூடாது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா பணம் எவ்வளோதான் இருந்தாலும்
அதை வச்சு உங்களால் என்ன வாங்க முடியுதோ அதுதான் உங்களோட உண்மையான சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த பலனும் இருக்காது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, இல்லை அது எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த பணத்தோட வேல்யூ இருக்க முடியும். அப்போது முதல்ல நீங்கள் பணம் பற்றின நெகட்டிவ் தாட்ஸை நீக்க முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே வளர்ந்த சூழல் பணத்தை பற்றின மோசமான எண்ணங்களை உருவாக்கி இருக்கலாம். கஷ்டப்பட்டாதான் பணம் கிடைக்கும், பணம் இல்லைன்னா நமக்கு மதிப்பே இருக்காது. இந்த மாதிரியான பணத்தை பற்றின தப்பான எண்ணங்கள் தான் உங்களை சில ஆயிரங்களை மட்டும் யோசிக்க வைக்குது. ஆர் கோடி ரூபாயில் 1 ரூபாய் கம்மியானாலும் அதோட வேல்யூவே மாறி போகுது. ஸோ நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற சில ஆயிரங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா அந்த ஆயிரங்கள் தான் உங்களோட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை நிம்மதியாக கொண்டு போக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. பணத்தின் மேலே நன்றி இருக்கிறது அது மேலே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு சின்ன அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாலும் அதனால் கிடைச்ச சந்தோஷத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கடன், பண கஷ்டம் இந்த மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கான பணம் உங்களை வந்து சேரும். எனக்கு இந்த மாதம் 30,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா அதுக்கேற்ற வேலையை தான் செய்வீங்க. இதுவே என்னோட 1 வருட உழைப்பு எனக்கு 1 கோடி ரூபாயை வருமானமாக தரணும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவான தாட்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் உங்களோட பணத்துக்கான அளவை தீர்மானிக்குது. அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதால, நல்ல விஷுவலைசேஷன் பயிற்சிகளை பண்ணுறதுனால இந்த நெகட்டிவான தாட்ஸை கம்மி பண்ணலாம். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 1 கோடியா? அதுக்கு என்ன வாங்கணும்னு ஐடியா இல்லையே. எவ்வளோ யோசிச்சாலும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே யோசிக்கவே முடியலையே, என்ன செய்வேன்? இப்படி யோசிக்கிற ஒருத்தருக்கு எப்படி 1 கோடி ரூபாய் கிடைக்கும்? உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸில் உங்கள் தேவைகளுக்கான பணம் எவ்வளோ அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த தாட்ஸை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். 1 crore இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வீட்டில் இருப்பீங்க, என்ன மாதிரியான வேலைகளை செய்வீங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மைண்டு தான் உங்களுக்கான வெசல், அதோட கெப்பாசிட்டியை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, எப்படியோ நெகட்டிவான எண்ணங்களை நீக்கியாச்சு. மனசில் எப்போவும் 1 கோடி ரூபாய்க்கான திட்டங்களும் அதுக்கான சிந்தனைகளுமே இருக்கு. ஆனால் இன்னும் எங்கள் அக்கௌண்ட்டில் அந்த 1 கோடி ரூபாய் வரவே இல்லையே. யார் கிரெடிட் பண்ணுவா, எப்போ கிரெடிட் பண்ணுவா? கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் இல்லாமல் அந்த பணம் உங்களை வந்து சேராது. உங்கள் எண்ணங்களில் அந்த அமௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வேலைகளை மட்டும்தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தேடி போகும். உதாரணமாக அவங்களோட இனிஷியல் சேலரி எவ்வளோ இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு 10,000 இருந்து 15,000 இருந்திருக்கும், இல்லை அதை விட கம்மியாக கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சேலரியில் நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, தங்கச்சி இல்லை தம்பிக்கு வாட்ச்சு, உங்களுக்கு ஒரு புது மொபைல், இப்படி நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த சேலரியே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லையே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ஆக, ஸ்கில்ஸை இன்னும் அதிகமாக்கின அப்புறம் உங்களுக்கு அந்த இனிஷியல் சேலரி கம்மியாக தெரிஞ்சிருக்கும். என்னோட கெப்பாசிட்டிக்கு இது பத்தாது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அப்போது அதுக்கேற்ற வேலைக்கு ஷிஃப்ட்டும் ஆகியிருப்பீங்க. ஒரு 10,000 ரூபாயிலிருந்து உங்களால் 30,000 சேலரிக்கு ஷிஃப்ட் ஆக முடியும்னா அதே நம்பிக்கையும் ஸ்கில்லையும் வச்சு ஏன் நீங்கள் இன்னும் அதிகமான சேலரியை தர மாதிரியான ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது? ஸோ எல்லாமே நீங்கள் யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. உங்களால் 1 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட முடிஞ்சால் அதுக்கான தேவைகளும் அதனால் கிடைக்கிற அனுபவங்களையும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான வழிகளை மட்டும்தான் உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும். 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வெறும் ஒரு எண்ணிக்கை, ஒரு மெஷர், அவ்வளோதான். ஆனால் அதனால் கிடைக்க போகிற எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அளவுக்கான பணத்தை தேடி போக முடியும். இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க பல நல்ல நேர்மையான வழிகள் இருக்குது. பாசிவ் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போது அதுக்கான சோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க்கை கூட நீங்கள் அப்ராடுக்கு சேல் பண்ண முடியும். ஆன்லைன் சேல்ஸ் பற்றியும் மார்க்கெட்டிங் பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸை கூட நீங்கள் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக உருவாக்கலாம். உங்களோட ஊரில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி அதை ஹோல்சேலாக சேல் பண்ணுற வேலைகளை கூட செய்யலாம். ஆன்லைன் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் கோர்சஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கான ஒரு பாசிவ் இன்கம்மை நீங்களே உருவாக்கலாம். ரீசெண்டான ட்ரெண்டிங் விஷயங்களில் அப்டேட்டடாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் கோர்சஸ், கண்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரியான வைடர் ஆப்ஷன்ஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்குங்க.
இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட கார்டனிங், குக்கிங், டிராவலிங், டான்ஸ், பாட்டு, ஸ்டிச்சிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோர்ஸை உருவாக்க ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணாலும் அதுல உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க தயாரா இருக்கணும். இது முழுக்க முழுக்க உங்களோட பர்சனல் சாய்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க விருப்பப்பட்டதை தான் செய்ய போறீங்க. அப்போ அதுல உங்களோட முழு திறமையையும் காட்ட தயாரா இருக்கணும். அதுதான் உங்களை யூனிக்கா காட்டும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ஸ்கில்ஸும் தான் உங்களோட இன்கம்மா மாறும். இதை நீங்க கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதே போல பணத்துக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பணத்தை தேடி போய்க்கிட்டே இருந்தா அது உங்ககிட்ட இருந்து விலகி போய்க்கிட்டே தான் இருக்கும். பணத்தை விட வேல்யூ அதிகமான ஒரு விஷயத்த, அதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸஸை, உங்க ஸ்கில்ஸை காட்டணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இது ஒரு பேர்டனா இல்லை 9 to 5 ஜாப் மாதிரி டீல் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் சரியா செஞ்சாலும் பணத்தை சரியா மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க எவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை ஏர்ன் பண்ணாலும் அதோட உண்மையான பலனை நீங்க அனுபவிக்கவே முடியாது. பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்றதும் அதை சேர்த்து வைக்கிறதும் அவசியமா இருக்கு. உங்களோட சேவிங்ஸை கூட உங்களுக்கான பொட்டென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தலாம். பணத்தை மேனேஜ் பண்ண பல ஈஸியான டெக்னிக்ஸ் இருக்கு. 50-30-20 ரூல், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட், அந்த மாதிரி. உங்களோட எக்ஸ்பென்சஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுறது, அதுக்கான சில மொபைல் அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை உருவாக்குறது, ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி இது பற்றின நாலேஜஸை வளர்த்துக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல வழிகள் இருக்குது. நீங்கள் கோடிகளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கான வழிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணுற மெத்தட்ஸை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் மனிதரா நமக்கு பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரே வழி ஒரு நிலையான இன்கம் சோர்ஸ் மட்டும்தான். அதனால தான் உங்களுக்கு லட்சங்களை தாண்டின எண்ணங்கள் வரதே கிடையாது. ஆனால் பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாரும் பணத்தை அதிகமாக்குற வழிகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது. அவங்களோட ப்ராஃபிட்டும் அதிகப்படுத்த முடியுது. உங்களோட மைண்ட் செட்டை அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் அந்த அளவுக்கான பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் செலவுகளை குறைச்சி சேவிங்ஸை அதிகப்படுத்துறது கூட ஒரு நல்ல வழியாக தான் இருக்கும். உங்களோட மந்த்லி சேலரியில் சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய தொகையை ஈஸியாக பார்க்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்கிற சான்ஸ் கிடைச்சாலும் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட அடையாளத்தை ரொம்ப சுலபமாக கோடீஸ்வரர் அப்படின்னு மாற்ற முடியும். ஸ்மார்ட்டான முறையில் பணத்தை சேவ் பண்ண கற்றுக்கணும். உங்களோட தேவைகள் எது, லக்ஸுரி எது அப்படின்னு சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்களோட கோலான 1 crore rupees அடையிற வரைக்கும் எதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதில் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவே உங்களோட சேவிங்ஸோட அமௌண்ட்டை அதிகப்படுத்த உதவும். நம்மளோட சேலரியில் ஒரு சின்ன அமௌண்ட் ஹைக் கிடைச்சாலே உடனே அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் மைண்டு போகும். அதுக்கு பதிலாக அதை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற வழிகளை தேடுனா அடுத்த ஹைக் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான போனஸ் அமௌண்ட்டை நீங்களே உருவாக்கலாம். உங்களோட செலவை குறைக்கிறது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனமாக இருக்கணும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜஸ் அடைச்சா மட்டுமே உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்த வழிகள் கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு மேட்சே ஆகாத லக்ஸுரியான ஐட்டம்ஸ், இப்படி ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை கூட கவனிக்கணும். யாராவது உங்களை கஞ்சன்னு சொன்னாலும் சரி, பொழைக்கவே தெரியாத ஆளுன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஆடம்பரத்துலையும் உங்களோட பணத்தை செலவு செய்யவே வேண்டாம். இதனால உங்களோட 1 crore கோலை அடையிறதுக்கான நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். என்னங்க, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு அதை கொஞ்சம் காஸ்ட்லி எடுத்துட்டா 1 crore அடைய முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா அது உங்களோட 1 crore அடையிறதுக்கான ஒரு பெரிய தடையா இருக்கும். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும் உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஒரு 10% அதிகமான சேவிங்ஸை செய்ய தயாரா இருக்கணும். காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற கூட்டு முதலீட்டு திட்டம் உங்களோட பணத்தோட அளவை ரொம்ப அதிகமாக்குற ஒரு முக்கியமான மெத்தட். உங்களோட யங் ஏஜ்ல இருந்தே இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்யறது உங்களோட வேல்யூவை இன்னும் அதிகமாக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை சீக்கிரம் அடையிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். எந்த பில்லியனரும் இல்லை மில்லியனரும் ஒரே நாளில் அதை செஞ்சு காட்டுறதில்ல. படிப்படியாக பல விஷயங்களை கற்றுக்கிட்டும் பல ரிஸ்கை எடுத்தும் தான் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. உங்கள் கனவுகள் எத்தனை கோடியாக இருந்தாலும் அதுக்கான முயற்சிகள் சின்ன லெவலில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த பாலிசியை புரிஞ்சுக்க தெரிஞ்சா எந்த ஒரு செயலும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஒரு சின்ன டீ கடையை ஸ்டார்ட் பண்ணவங்க கூட அதை சரியான குவாலிட்டியில் கொடுத்து தனக்கான ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட்ஸை சில வருஷத்துலேயே கோடிகளுக்கு உயர்த்தியும் காட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே டீ கடை தானே அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அதோட உண்மையான வேல்யூ அதில் உழைக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த வேலையும் சிறப்பாக செஞ்சு நேர்மையான வழியில் நடந்தால் நீங்களே உங்களுக்கான பிராண்டாக மாற முடியும். பணம் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் மட்டும்தான்.
அதனால கிடைக்கிற மத்த நல்ல விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணா அதுக்கேத்த பணம் உங்ககிட்ட தானா வரும். உங்க கனவுகள் பெருசா இருக்கணும். அதுக்கான திட்டங்களும் கிளியரா இருக்கணும். உங்க மைண்ட்ல அந்த எண்ணத்தை உருவாக்குறது மட்டும்தான் உங்களோட வேலை. நீங்க எந்த நிலைய அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை அடைய எல்லா வாய்ப்புகளையும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ட், ஒரு ஸ்கில்லு, இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்த சொல்லித் தரது கூட ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி தான். ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களோட மணியா மாத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஒரு பேக்கேஜா தரணும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிசினஸ்ல உங்களோட புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்றதும் நம்ம எல்லாருக்கும் செய்ய முடிஞ்ச ஒரு ஈஸியான வழிதான். இந்த கோர் ஐடியாவை டெவலப் பண்ண தெரிஞ்சவங்க தான் மில்லியனர் பில்லியனர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க முதல்ல ஒரு 1 கோடி ரூபாய பார்த்திருக்கீங்களா? அத நீங்க எவ்வளவு நாள்ல சம்பாதிச்சீங்க? அத சொல்லுங்க முதல்ல. அப்புறமா நீங்க சொன்ன வழிகளை ஃபாலோ பண்றதா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றோம். நிச்சயமா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கல. ஆனா கண்டிப்பா இன்னும் 2 வருஷத்துல அதை அடைய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுக்கான திட்டங்களும் இருக்கு. இதுக்காக கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை தான் இந்த பதிவுல ஷேர் பண்ணியிருக்கோம். மன உறுதியோட பெரிய நம்பிக்கைகளோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட கன்சிஸ்டன்டான முயற்சிகளோட ஒரு சின்ன தொகையில இருந்து கூட ஒரு பெரிய கோடீஸ்வரரா ஆக முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் எல்லாருக்குமே திறந்து தான் இருக்கு. உங்க விருப்பம் அதுவாக இருந்தா அந்த நிலையை ரொம்ப சீக்கிரமா அடைய முடியும். 2025ல இருந்தே உங்களோட முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பழைய நெகட்டிவான பிலீஃப்ஸை கம்ப்ளீட்டா மாத்துங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. அதை ஒரு பிசினஸா இல்ல ஒரு பாசிவ் இன்கமா மாத்துற வழிகளை யோசிங்க. ரீசெண்டா இருக்கிற ட்ரெண்ட்ஸ் என்ன, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்களை எப்பவும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பணத்தை மேனேஜ் பண்ற எல்லா வழிகளையும் கத்துக்கோங்க. கன்சிஸ்டன்டான உங்க ஹார்ட் ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில வெல்லலாம் 1 கோடி. உங்களோட இந்த கனவு 1 கோடியா நின்னு போகக்கூடாது. பல தலைமுறைகளை தாண்டி நிக்கிற ஒரு பிராண்டா நீங்க மாற தேவையான எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலியில முதல் கோடீஸ்வரரா நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸ்டார்ட் நவ் ஆர் நெவர். இப்ப இல்லைன்னா எப்பவுமே அதை செய்ய முடியாது. இந்த அர்ஜ் உங்க மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் இந்த நிலை உங்களுக்கு சாத்தியமாகும். கண்டிப்பா ஒரு 2 or 3 இயர்ஸ்ல உங்களோட 1 crore ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.